வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 9th லெசனில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின், ரைட் ஏ ப்ரோக்ராம் தட் கிரியேட்ஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை க்ரியேட் பண்ணணும் ஃப்ரம் 1 to 100 வரைக்கும், தட் ஆர் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 to 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்கும் லிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லலை. 1 to 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகி மீதி ரிமைண்டர் 0 கொடுக்கணும். அந்த நம்பர்ஸ் ஏதேதோ அந்த நம்பர்ஸை மட்டும் கிரியேட் பண்ணுங்க, அதை மட்டும் ஒரு லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. அப்போ லூப் யூஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து 100 வரைக்கும் லூப் யூஸ் பண்ணலாம். ஒரு நம்பரை எடுக்கலாம், அந்த நம்பரை என்னவா பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1லேருந்து 4 வரைக்குமே டிவைட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரிமைண்டர் 0 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 4ஆலே டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4 1 4s are 4, ரிமைண்டர் 0. இந்த ரிமைண்டர் 0 வருதா அப்படின்னு தான் செக் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் 0 வந்தது அப்படின்னா இந்த நம்பரை நான் எடுத்துக்கணும். இதை 4ஐ எடுத்து தனியாக நான் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அகெயின் 5ஐ எடுத்தேன் அப்படின்னா 5ஐ 4ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 டைம்ஸ் டிவைட் ஆகும். 1 4s are 4, ரிமைண்டர் 1 வரும். இப்போ இந்த நம்பரெல்லாம் வராது. 5க்கு வராது, 6க்கு வராது, 7க்கு வராது, 8க்கு வரும். 8க்கு பார்த்தோம் அப்படின்னா 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். 2 4s are 8, ரிமைண்டர் 0. அப்போ 4க்கு அப்புறம் எது வரும்? 8. 8க்கு அப்புறம் எது வரும்? 12. அப்போ 4 4s வரும். கரெக்டுங்களா? அதுக்கு இடையில் 1 to 3 வரைக்கும் வராது, 4 வரும். 5 6 7 வராது. ஏன் அப்படின்னா இப்போ 7ஐ நம்ம பண்ணோம் அப்படின்னா 7ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4s தான் வரும். 1 4s are 4, ரிமைண்டர் 3 வரும். ஸோ இந்த ரிமைண்டர் 3 வராத நம்பர் தான் நம்ம வேணும். அதாவது 0 வர்ற நம்பரை தான் அவன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கான் லிஸ்ட்டில். ரைட் ஏ ப்ரோக்ராம் that creates a list of numbers from 1 to 100 that are divisible by 4. அவன் புக்கில் வந்து 1 to 20 வரைக்கும் தான் கேட்டிருப்பான். நான் தான் 1 to 100 வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நிறைய நம்பர்ஸ் வரும். 1 to 20னா ஒரு 4 நம்பர்ஸ் தான் வரும். நமக்கு நிறைய நம்பர்ஸ் லிஸ்ட்டில் வேணுன்றதுக்காக நான் 1 to 100 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல லூப்பை ஜெனரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ லிஸ்ட்டில் எனக்கு எத்தனை நம்பர் வரும்னு தெரியாது இல்லை. ஸோ நான் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது எம்டியாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் பண்ணியிருக்கேன் நான். லிஸ்ட்டோட பேர் பாருங்கள், டிவைட் பை 4ன்னு வச்சுருக்கேன் நான். டிவைட் பை 4ன்னு வச்சுட்டு ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளேயே நம்ம வேல்யூஸை கொடுத்துருவோம். இப்போ இப்படி கொடுப்போம். லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு என்னோடய லிஸ்ட்டு பேர் லிஸ்ட் 1ன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்பர்ஸு நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இப்படி கொடுப்போம். வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். கொடுக்காம இந்த மாதிரி எம்டியாக கொடுத்தோம் அப்படின்னா எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இன் ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இதுக்கு எவ்வளோ வேணாலும் வேல்யூஸ் கொடுத்துட்டே போகலாம், நோ லிமிட்டு. இப்போ நான் எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். எனக்கான ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் ஆயாச்சு. அடுத்தது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 101. 101 அப்படின்னா எதுலேருந்து போகும்? 1லேருந்து 101 வரைக்கும். அப்போது ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன லாஸ்ட் நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரோட ஸ்டாப் ஆகிடும். எனக்கு 100 வரைக்கும் வேணுன்றது தான் கொஷின்னு. ஸோ நான் இங்கே 101 கொடுத்தேன்னா தான் 101 போகாது, 100ஓட ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ அப்போ 100 வரைக்கும் வேணும்னா நான் 101 கொடுக்கணும். 10 வரைக்கும் வேணும்னா 11 கொடுக்கணும். இங்கே 20 வரைக்கும் வேணும்னா இங்கே 21 கொடுக்கணும். அவ்வளோதான், ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சொல்கிற நம்பர் வரைக்கும் போகும். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு டைம் வரும்போது நம்ம ஒரு நம்பரை எடுக்கும். 1 எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். 1 4ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். 0 வருமா? வராது. அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இஃபுக்குள்ளே இருக்கிற லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த கண்டிஷன் தப்புன்னா தான், இந்த கண்டிஷன் தப்புன்னா இந்த லைனை செய்யாது. செய்யாமல் கீழே வரும். கீழே வந்தால் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வந்து இந்த ஃபார் லூப்பு ராங்கானா செய்யக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு நேராக தான் கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்புக்குள்ளே இந்த 2 லைன் தான் இருக்குது. அப்போ இந்த 2 லைனும் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அகெயின் மறுபடியும் ஃபார் லூப்பை தேடி போகும். இந்த கண்டிஷன் தப்பாகிற வரைக்கும் இந்த 2 லைன்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அகெயின் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 2வை டிவைட் பண்ணோம். 2வையும் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வராது. அடுத்து 3யும் வராது. 4 பண்ணும்போது ஒரு 4ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0வா?
எஸ் 0. அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணும், டிவைட் பை 4 டாட் அப்பேண்ட். அப்பேண்ட் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை சேர்க்கறதுக்கான கமாண்டு. இங்கே எம்டியாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ எம்டியான ஒரு லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. இந்த எம்டி லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லைனை ஆட் பண்ணுறேன், அதாவது ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுக்கு அப்பேண்ட். எதை ஆட் பண்ணுறேன், ஐயை ஆட் பண்ணுறேன். ஐயில் தானே ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். ஐ தானே வந்து 100 வரைக்கும் போகுது. இப்போ ஐயில் 4 இருக்குது. 4 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0. ஸோ அப்போ ஐயில் இருக்கிற நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4, அதாவது 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஐயை அப்பேண்ட் பண்ண அப்படின்னா ஐயில் இருக்கிற 4 வந்து எதில் ஆட் ஆகிடும், டிவைட் பை 4 அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் 4 தேடி போகும். ஐயோட வேல்யூ 5. 5க்கு இது வந்து ஒர்க் ஆகாது. 6 ஆகும்போதும் ஒர்க் ஆகாது. 7 ஆகும்போதும் ஒர்க் ஆகாது. 8 ஆகும்போது அகெயின் இது ஒர்க் ஆகும். 8 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே வரும். மறுபடியும் 8ஐ அப்பேண்ட் பண்ணும். இந்த மாதிரி எப்பெல்லாம் நமக்கு இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ, எப்பெல்லாம் ட்ரூ ஆகும், 8க்கு அப்புறம் மறுபடியும் 12 வந்தால் தான் ட்ரூ ஆகும். 12 நம்ம டிவைட் பண்ணும்போது 4ஆல் 3 4s are 12, ரிமைண்டர் 0. கரெக்டுங்களா? அப்போ இந்த 12 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும், இமீடியட்டாக ஐயை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது 12 இருக்கும். ஐயில் ஐயை அப்பேண்ட் பண்ணிடும் 12. இந்த மாதிரி எது வரைக்கும் போகும், 100 வரைக்கும் போயிட்டு 100 வரைக்கும் எந்தெந்த நம்பரெல்லாம் இந்த மாதிரி 4ஆல் டிவைட் ஆகி மீதி 0 வருதோ அந்த நம்பரெல்லாம் இதில் அப்பேண்ட் பண்ணிகிட்டே வரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறது எப்போது, 101 ஆச்சுன்னா ஐயோட வேல்யூ 101 ஆச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த 2 லைனை விட்டு வெளியில் வரும். வெளியில் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. பிரிண்ட் டிவைட் பை 4. டிவைட் பை 4ங்கிறது லிஸ்ட்டோட நேமா. இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோமா, இங்கே அப்பேண்ட் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா, ஒரு நம்பராக. ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது தான் இது அப்பேண்ட் ஆகுது. அப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரி லிஸ்ட்டு கிடைக்கும், இதனோட அவுட்புட் கிடைக்கும். 4 8 12, 12க்கு அப்புறம் 16, 16க்கு அப்புறம் 20, 20க்கு அப்புறம் 24, அப்புறம் 28. அந்த மாதிரி எல்லாமே 4 நம்பர்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணாதான் வந்து நமக்கு டிவிசிபிள் பை 0ங்கிறது ட்ரூ ஆகும். அதனால 4 4 ஆட் ஆகிட்டே வரும் நம்பர்ஸ். சரிங்களா? எது வரைக்கும், 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் மீன்ஸ் 4ஆல் டிவைட் ஆகி மீதி 0 வரக்கூடிய அனைத்து எண்களையும் டிவைட் பை 4 அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டிலேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினை உங்கள் புக்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பைத்தான் சிலபஸில் இருக்கிற எல்லாமே நான் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் பேஜ் நம்பர் 1லேருந்து எண்டு வரைக்கும், பைத்தானோட எண்டு வரைக்கும் நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க அந்த லிங்க்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.